சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவில் ஏற்பட்ட திடீர் மரணம். அதிர்ச்சியில் கண்ணீர் விட்டு கதறிய ஸ்டாலின். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் திமுக எம்எல்ஏ பொன்னுசாமி காலமாகியிருக்காரு. அவருக்கு வயது 74. இன்று காலை அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் அவர் சிகிச்சைக்காக அருகே உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இருப்பினும் அங்கு அவர் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர் பொன்னுசாமி. 74 வயதான இவர் இன்று காலை உயிரிழந்தார். இன்று காலை அவர் தனது கொல்லிமலை வீட்டில் இருந்தபோது அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து அவரை குடும்பத்தினர் அருகே உள்ள நாமக்கல் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. இருப்பினும் அங்கு அவர் சிகிச்சை பலனில்லாமல் பொன்னுசாமி உயிரிழந்தார். பொன்னுசாமிக்கு ஏற்கனவே 2 முறை மாரடைப்பு ஏற்பட்டு ஆன்ஜியோ செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு 3வது முறையாக ஏற்பட்ட மாரடைப்பால் அவர் உயிரிழந்திருக்காரு. ஆரம்பத்தில் அதிமுகவில் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய பொன்னுசாமி பிறகு திமுகவில் இணைஞ்சார். அவர் 2006, 2021 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் மன வேதனையோடு அங்கு சென்றிருக்காரு. அவரை பார்த்து மிகவும் கதறியதாக சொல்லப்படுகிறது. அதாவது இது ஒரு மிக பெரும் துயர சம்பவம். இவ்வாறு நடந்திருக்கக்கூடாது. என் கண்கள் மிகவும் கலங்குகின்றன. திமுகவில் இந்த மாதிரி தொடர்ந்து அசம்பாவிதம் நடப்பது மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது என ஸ்டாலின் கதறினாராம். மேலும் இது அனைத்திற்கும் காரணம் திமுக சொன்னதை செய்யாதது தான். இவ்வாறு சொன்னதை செய்யாததால் தான் திமுகவின் அடுத்தடுத்த மரணங்கள் ஏற்படுகிறது. இவ்வாறு திமுகவில் மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் போன்றோர் தொடர்ந்து மரணம் ஏற்படுவது ஸ்டாலின் மக்களுக்கு செய்த துரோகம்தான் காரணம் என ஒரு பக்கம் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஸ்டாலின் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுகிறார். உதயநிதி ஸ்டாலினோ புதுமுகங்களை அறிமுகம் செய்து அவர்களை நிர்வாகிகளாகவும் அவர்களை அமைச்சர்களாகவும் மாற்ற திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். இதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் கட்சியின் ரீதியாக பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக பதிவு செய்யுங்க.